அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். வாங்க அத்தை. வா. அது ஏன் போன்? என்னது? இது என்னோட நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. இந்த கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் சேவ். என்ன தமிழ், என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன வேணும்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப் வேணும்? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போடணும். அதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு எதுக்கு லீவ் போடணும்? ப்ளீஸ் ஆதியப்பா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஸ்கூலுக்கு போகாம பாத்துக்கோங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தமிழ், எதுக்குன்னு சொன்னாதானே நான் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்க முடியும். நாளைக்கு என் பர்த்டே ஆதியப்பா. சரிடா, அதுக்கு எதுக்கு லீவ் போடணும்? பர்த்டேனா கேக் கட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கணும். சரி, நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுங்க. ஓகே? ஐயோ ஆதியப்பா, நான் அதுக்கு சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க? நான் இது வரைக்கும் என் பர்த்டேவை கொண்டாடினதே இல்ல. இது வரைக்கும் கொண்டாடாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு அப்படி இருக்கக்கூடாது. நாளைக்கு தமிழுக்கு பிடிச்ச கலர்ல புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வாங்கி தமிழுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேப்பா. ஆனா என் அம்மா தான் பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா போங்க. நாளைக்கு உங்க பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். டன்? ஓகே? பை. பை. உனக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா? உனக்கு யார் இதெல்லாம் எழுதி கொடுக்கறது? சரி அதோட இன்னைக்கு எவ்வளவு பெரிய நாள் தெரியுமா? என்ன ஓ மவன் எங்க அத்தையோட புருஷன், என் பொஞ்சாதியோட அப்பன், எங்க மாமனாரு ஊரோட பிரசிடென்ட் தர்மலிங்க நாட்டாம ஊர் அறியா மன்னிப்பு கேட்க போறான்ல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பின்ன என்னத்த, எனக்கு 2வது கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலாச்சும் அந்த திருந்துவான்னு பார்த்தோம், திருந்தல. அதனால ராக்கம்மா ரீஎன்ட்ரி, அவளை திரும்பி வர வச்சாச்சு. இன்னொரு நாடகத்துக்கு அரங்கேற்றியாச்சு. என்னடா சொல்ற? ராக்கம்மாக்கு டூப்ளிகேட் ஆதார் கார்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு டோட்டல் செட்டப் பண்ணியாச்சு. எனி டைம் ராக்கம்மா கமிங், ஃபார் மீ இங்கிலீஷ் ஆல்சோ கமிங். என்ன அட ராக்கம்மா வந்தோடனே தர்மலிங்கத்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேப்பா. இதை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூடி வந்துருவாங்க. ஆண்டாள் அவங்க அப்பன் கூட சேர்ந்து ராக்கம்மா கூட மல்லு கட்டுவா. ஆனா ராக்கம்மா என்ன பண்ணுவா? ராக்கம்மா கிட்ட ஆதாரம் இருக்குது, அதை எடுத்து காட்டும். ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க அப்பன, உங்க புருஷனை, ஓ மவன அட கழுவி ஊத்துவாங்க. ஆனா அந்த ஆள் இதுக்கெல்லாம் அசர மாட்டான், எனக்கு தெரியும். அப்பதான் நான் உள்ள பூருவேன். உள்ள பூந்து ஒரு பிட்டா போடுவேன். எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல வச்சு பைசல் பண்ணிக்கலாம் சொல்லுவேன். பஞ்சாயத்துனா அந்த ஆளுக்கு பயம், மானம் போயிரும்ல. அதனால எல்லாத்துக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்குவா, நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுருவான். This is my plan. மாப்பிள்ள, அவர் மன்னிப்பு கேட்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டாளுக்கு அவர் குணம் தெரிஞ்சாலே போதும். ஆமாண்டா பேராண்டி, ஆண்டாளுக்கும் உனக்கு நடுவுல 7.5 கொடுக்கறதே அந்த தர்மலிங்கம் தான். அவனுக்கு ஏதாவது பண்ணி ஒதுக்கி விட்டா போதும், உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்.
இங்க பாருங்க. கம். ராக்குமா? அது- வா 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 வா. சித்தி சித்தி எப்போ வந்தீங்க சித்தி? இப்பதான் தாயி வந்தேன். ஆண்டாளே, நீ என்ன சித்தி கித்தின்னு 3வது ஆளை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க? உரிமையோட அப்பான்னு கூப்பிடுத்தா.